அங்கன்வாடி பெண் பணியாளரை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசியதாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் ஒன்றிய தாவேக இணைச் செயலாளர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு சென்றதாக கூறி வரம்பு மீறிய கட்சி நிர்வாகி மீது காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? அந்த பெண்ணுகிட்ட போய் நீ இது ஆய்வு பண்ணல, ஆய்வுலாம் பண்ணல, அதுகிட்ட நீ பேசனதானே? சரி, நீ முதல்ல யார் என்னன்னு தெரியாது எப்படி போய் பேசின? அது என் மனைவி. அதுக்கிட்ட நான் நீ அதுக்கிட்ட எப்படி போய் பேசின? அதுக்கிட்ட எப்படி பேசின? நீ என்ன கட்சி? டிவிக்கே தானே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பெண்ணுக்கிட்ட நீ எதை வச்சு உனக்கு ஆய்வு பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி பண்ணதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஒரு பெண்ணு இருக்கிற ரூமில் போய் நீ பண்ணுறேன்னா அது என்ன நீ அத்தாரிட்டி கொடு. அங்கன்வாடி பெண் பணியாளரை சாதி பெயரை கூறி அதட்டிய தாவேகா நிர்வாகி. யார் நீங்க வெளியே போங்க, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ யார், நீ தானே, உனக்கு யார் இந்த வேலை போட்டு கொடுத்தது? அவதூறா கெட்ட வார்த்தையில அவனை பேசி எங்க சமூகத்தை நீ அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசினாரு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை. கட்சி பெயரை கூறி எல்லை மீறியவர் மீது பாய்ந்த அதிரடி ஆக்ஷனின் பின்னணி என்ன? பொதுமக்களே பாத்துங்க, இவர் டிவி கேட்கறா, இவர் போய் ஒரு பெண்ணுகிற ரூம்ல போய் இவர் ஆய்வு பண்ண வரான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் மேகலா என்பவர் சமையலராக பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல அவர் அங்கன்வாடியில் சமையல் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ரிஷிவந்தியம் ஒன்றிய இணைச் செயலாளர் பிரபுராஜ் அத்துமீறி உள்ளே நுழைந்துள்ளார். திடீரென பின்னால் வந்து ஒரு ஆள் நிற்க அதிர்ச்சி அடைந்த பெண், நான் தனியா இருக்கிற நேரத்தில் ஏன் அனுமதி இல்லாம உள்ள வர்றீங்க என்று பதற்றத்துடன் கேட்டு வெளியே வந்து பேசுங்க என கேட்டுள்ளார். அதற்கு பிரபுராஜ், நான் தமிழக வெற்றி கழக நிர்வாகி, அதனால் அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்ய வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேகலா, பரவாயில்ல, எதுக்காரனாலும் நீங்க வெளியில வந்து பேசுங்க என்று கூறியுள்ளார். அவரது சாதி பெயரை குறிப்பிட்டு ஒருமையில், ஆமா உனக்கெல்லாம் யாரு சமைக்கிற வேலை கொடுத்தது என ஏளனமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேதனைக்குள்ளான மேகலா தனது கணவருக்கு தகவல் தெரிவிக்க உடனே அங்கு வந்த அவர் தாவேகா நிர்வாகியை மடக்கி, நீங்கள் யார், எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்ய வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்ப அவரிடம் கட்சி பெயரை கூறி தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெண்ணுகிட்ட போய் நீ இது ஆய்வு பண்ணல, ஆய்வுலாம் பண்ணல, அதுகிட்ட நீ பேசனதானே? சரி, நீ முதல்ல யார் என்னன்னு தெரியாது எப்படி போய் பேசின? அது என் மனைவி. அதுக்கிட்ட நான் நீ அதுக்கிட்ட எப்படி போய் பேசின? அதுக்கிட்ட எப்படி பேசின? நீ என்ன கட்சி? நாங்கள் டிவிக்கே தானே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு பெண்ணுக்கிட்ட நீ எதை வச்சு உனக்கு ஆய்வு பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஆய்வு பண்ணதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஒரு பெண்ணு இருக்கிற ரூம்ல போய் நீ பண்றேன்னா அது என்ன நீ அத்தாரிட்டி கொடு. பெண்ணு மட்டும் இல்லைங்க, அத்தாரிட்டி நீ கொடு. நான் கேட்கறது என்னன்னா, அது என் மனைவி. சரியா? ஒரு பர்மிஷன் இல்ல, நீ ஆய்வு பண்ணல. நீ யார் ஆய்வு பண்ண? நாங்க ஆய்வு பண்றதுக்கு நீ யாரு? பத்திரிகை ஐடி கொடு. மாமா, ஒரு நிமிஷம், உன் பத்திரிகை ஐடி கொடு. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் வட பொன்பரப்பி காவல் நிலையத்தில் தாவேகா இணைச் செயலாளர் பிரபுராஜ் மீது புகார் அளித்துள்ளார். யார் நீங்க வெளியே போங்க, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ யார், நீ தானே, உனக்கு யார் இந்த வேலை போட்டு கொடுத்தது? அவதூறா கெட்ட வார்த்தையில அவனை பேசி எங்க சமூகத்தை நீ அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசினாரு. நீ சொன்னா நான் எதுக்கு கேட்கணும்? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், நில்லுடின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவதூறா பேசுறாரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இதை சம்பந்தமா வழக்கு விசாரிச்சு எனக்கு நியாயத்தை வாங்கி தரணும். தாவேகா நிர்வாகி இனிமே எந்த பிரச்சனைக்கும் எங்க வீட்டுக்காரர்கிட்டயும் சரி, எங்க வீட்லயும் சரி, யாரும் எதுவுமே தலையிடக்கூடாது. புகாரின் பேரில் பிரபுராஜ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.